வெல்கம் டு ஜனாஸ் ரெசிபீஸ். இன்றைக்கி நம்ம டீ கடையில் சாப்பிடக்கூடிய சூப்பரான முட்டை பஜ்ஜி அதே டேஸ்ட்டில் அதே ஃப்ளேவரில் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாங்க. பஜ்ஜி மாவு ரெடி பண்ணிக்கலாம். மிக்சிங் பவுலில் 100 கிராம் கடலை மாவு சேருங்க. 100 கிராம் சேர்த்திங்கன்னா அரிசி மாவு பார்த்திங்கன்னா ஒரு 30லேருந்து ஒரு 40 கிராம் சேர்க்கணும். கடலை மாவுக்கு அப்படியே சரிசமமாக பாதி அமௌண்ட்டில் சேர்த்துக்கோங்க. உப்பு தேவையான அளவுக்கு போட்டுக்கோங்க. ஒரு பிஞ்ச் அதாவது ஒரு சிட்டிகை மட்டும் ஆப்ப சோடா போட்டுக்கோங்க. மஞ்சள் தூள் 1/4 டேபிள் ஸ்பூன் போடுங்க. மிளகாய் தூள் ஒரு டேபிள் ஸ்பூன் ஃபுல்லாக போடுங்க. வாசனைக்காக ஒரு 1/4 டேபிள் ஸ்பூன் கரம் மசாலா தூள் போடுங்க. பெருங்காயத்தூள் கொஞ்சம் தேவையான அளவுக்கு போட்டுக்கோங்க முட்டை சேர்க்குறதுனால. இப்போ இதை கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி நல்லா திக்காக கரைச்சிக்கோங்க. ஃபஸ்ட்டு ஸ்பூனை வச்சு நல்லா கட்டிகள் எல்லாத்தையுமே உடச்சி விட்டுருங்க. அதுக்கப்புறம் தேவைப்படும் போது கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றுங்க. எந்த பக்குவத்தில் இருக்கணும்னு நான் சொல்கிறேன். ஃபஸ்ட்டே நீங்கள் நிறைய தண்ணியை ஊற்றிடாதீங்க. கொஞ்சம் கொஞ்சமாக பார்த்து தாங்க ஊற்றணும். இந்த மாவில் தான் அந்த பஜ்ஜியோடைய டேஸ்ட்டே இருக்குது. ஸ்பூனை வச்சு நல்லா கட்டிகளே இல்லாத அளவுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள். உங்களுக்கு வேணும்னா கைகளில் கூட நீங்கள் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த அளவுக்கு திக்னஸாக இருக்கணும். ரொம்ப தண்ணியாகவும் இருக்கக்கூடாது, ரொம்ப கெட்டியாகவும் இருக்கக்கூடாது. நான் இன்றைக்கி ஒரு 5 முட்டை எடுத்து வச்சுருக்கேன். எண்ணெயில் போட்டு பொரிக்க ஆரம்பிச்சிடலாம். இப்போ நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க பஜ்ஜி மாவில் முட்டையை நல்லா டிப் பண்ணுங்கள். முட்டையில் கத்தியை வச்சு 2-3 கீரல் போட்டுக்கோங்க. அப்போ தான் உள்ளே நல்லா சாரும். எண்ணெய் நல்லா ஹீட்டாக இருக்கணுங்க. ஒவ்வொரு முட்டையாக நல்லா முக்கி எடுத்து போடுங்க. முட்டையை போட்டதுக்கப்புறமா அடுப்பை கொஞ்சம் மீடியமில் வச்சுக்கோங்க. நல்லா ஒரு 40 செகண்ட் கழித்து தான் நீங்கள் திருப்பி விடணும். போட்டதுமே கரண்டியை வச்சு திருப்பக்கூடாது. ஒரு 30லேருந்து 40 செகண்ட் வெயிட் பண்ணுங்கள். அதுக்கப்புறமா மெல்ல மெல்ல ஒவ்வொரு முட்டையாக திருப்பி விடுங்க. அப்போ தான் ஒரு பக்கம் நல்லா வெந்து முருகி இருக்கும். இப்போ அடுத்த பக்கத்தை வேக வச்சுக்கலாம். இந்த அளவுக்கு வெந்ததுக்கப்புறம் முட்டையை எடுத்துக்க வேண்டியதான். இப்போ முட்டை பஜ்ஜி ரெடி ஆகிடுச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா அந்த மாவு கொஞ்சம் மிச்சமாக இருக்குது. அதில் பார்த்தீங்கன்னா ஆனியனை நல்லா ரவுண்டாக கட் பண்ணி வெங்காய பஜ்ஜியும் போட்டாச்சு. பாருங்கள் எவ்வளோ ஃப்ளஃபியாக சூப்பராக வந்திருக்கு பாருங்கள். ஒரே மாவில் முட்டை பஜ்ஜியும் போட்டாச்சு, வெங்காய பஜ்ஜியும் நம்ம செஞ்சுருக்கோம். ஒரு துளி கூட ஆயில் குடிக்கவே இல்லை பாருங்கள். நான் சொன்ன மெஷர்மெண்ட்டில் செஞ்சு பார்த்தீங்கன்னா சொட்டு கூட ஆயில் குடிக்காத பஜ்ஜி ரெடி பண்ணிடலாம். இதை தேங்காய் சட்னியோடு வச்சு சாப்பிட்டா சூப்பராக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். கண்டிப்பாக செஞ்சு பாருங்கள். எப்படி வந்துச்சுன்னு சொல்லுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.